ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, புது காலம் 17வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை நாம் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்திய நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவரை சந்திக்க மோசே சீனாய் மலைக்கு ஏறி செல்கிறார். மோசே வர காலம் தாழ்த்தியதால் ஆரோனிடம் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் எங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும், ஏதாவது எங்களுக்கு ஒரு உருவத்தை செய்து கொடு என்று அவரிடம் அவர்கள் கட்டாயப்படுத்திய பொழுது, அவரிடம் இருந்த தங்கத்தை எல்லாம் ஒன்று சேர்ந்த நெருப்பிலே போட்ட பொழுது கன்றுக்குட்டி போல ஒரு உருவம் வந்தது. அதை அவரிடம் கொடுத்து விட்டார். மோசே ஆண்டவரிடமிருந்து கட்டளைகளை வாங்கி கொண்டு மக்களை பார்க்க சந்தோஷமாக வந்த பொழுது இந்த கன்றுக்குட்டியை வைத்து கொண்டு அவர் வழங்கி கொண்டிருந்ததை பார்த்து மோசே அவர்கள் மீது கோபம் கொண்டு கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளையை தூக்கி எறிந்து விட்டு அந்த மக்களை கடிந்து கொள்கிறார். பல வேளைகளிலே நாம் நமக்கு யார் உதவி செய்தார்கள் என்று கூட தெரியாமல் செய்யாத ஒன்றை நாம் தூக்கி கொண்டு கொண்டாடுவது வழக்கம். உலகிலே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் நம்மை வழிநடத்துவார். இத்தனை நாள் காத்த கடவுள் இனி நம்மை காக்க மாட்டாரா என்ற எண்ணம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லை. அதனால் ஆண்டவர் ஒரு மோசே வழியாக கடிந்து கொள்கிறார். மோசேவும் அந்த பெண்கள சிலையில் செய்யப்பட்ட அந்த கன்றுக்குட்டியை உடைத்து சுக்குநராக்கி அதை தண்ணீரிலே கலந்து அவர்களை குடி கொடுத்து விட்டார். மீண்டுமாக ஆண்டவரிடம் செல்கிறார். அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆண்டவரே, இந்த மக்கள் செய்த குற்றங்களை மன்னியும், இல்லை என்றால் உம்முடைய புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை நீக்கிவிடும் என்று மோசே ஆண்டவரிடம் பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு எதிராக பாவம் செய்கின்றவனுடைய பெயரை என்னுடைய புத்தகத்திலிருந்து நான் நீக்கி விடுவேன், அவர்கள் என்னுடையவர் என சொல்லப்பட தகுதியற்றவர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லுகிறார். கடுகு விதை ஓமையை சொல்லுகிறார். உலகில் இருக்கின்ற எல்லா விதைகளிலும் மிக சிறியது, ஆனால் அது மற்ற எல்லா செடிகளை விட உயரமாக வளர்ந்து பறவைகள் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறது. கொஞ்சமான புளிப்பு மாவு எல்லா மாவையும் புளிக்க வைக்கின்றது. அதுபோல நாம் எப்படி இருந்தாலும் நம்முடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். நாம் எப்படிப்பட்டவர் என்பது பெரிதல்ல, நம்முடைய வாழ்க்கை முறை பெரிதல்ல, ஆனால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இறைவனுக்கு உரியவர்களாக இருக்கின்றோமா, நாம் பேசுகின்ற வார்த்தை கடவுளுக்குரியதாக இருக்கின்றதா, பார்ப்பவருக்கு ஒரு முகமும் பார்க்காதவருக்கு இன்னொரு முகமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை நல்லவன் போல நடித்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை பசுத்தோல் போர்த்திய புலியாக இருக்கின்றோமா, இல்லை புலித்தோல் போர்த்திய பசுவாக இருக்கின்றோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையை தான் மற்றவருக்கு பாடமாக எடுத்து கூறும். அதனால்தான் ஆண்டவர் இந்த ஓமையை நமக்கு கூறுகிறார். அந்த சிறிய கடுகு விதை வளர்ந்து பறவைகளுக்கு இடம் கொடுக்கிறது. அது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த கொஞ்சமான புளிப்பு மாவு எல்லா மாவையும் புளிக்க வைக்கின்றது. அதனால் தீமை செய்தாலும் ஒருவனால் ஒரு சமுதாயமே தீமைக்கு உள்ளாகும், நன்மை செய்தாலும் ஒருவனால் ஒரு சமுதாயமே நன்மைக்கு உள்ளாகும். அதனால் நாம் எப்படி இருக்கின்றோம், மற்றவர் தவறு செய்கிறார்கள், மற்றவர்கள் அதை செய்கிறார்கள், மற்றவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதை சொல்லுவதை நிறுத்திவிட்டு முதலிலே நான் மனம் மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நம்முள் விதைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் கடவுளுக்குரியவராக மாற முடியும். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய நினைவை கொண்டாட என்று அழைப்பு விடுக்கிறது. இறைவனுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர், துன்பங்களையும் துயரங்களையும் தன் வாழ்விலே போர்வையாக போர்த்தி தூங்கியவர் என்று கூட விளையாட்டில் சொல்லலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு துன்பங்களையும் துயரங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தாங்கி கொண்டு கடவுளுக்காக வாழ்ந்தவர். அந்த அன்னை தன்னிடம் கேட்ட அனைவருக்குமே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏனென்றால் கடவுள் அவருக்கு ஒரு வல்லமை கொடுத்திருந்தார். பின்னால் நடக்கப் போவதை முன்னாடியே முன்கூட்டி அறிந்து அதை அவர்களுக்கு அறிவிப்பது. அதனால்தான் தன்னுடைய மரணத்தை கூட அவர் அறிந்திருந்தார். இந்த அல்போன்சா அன்னக்குட்டி என்று சொல்கின்ற அல்போன்சா அம்மா இறைவன் மீது தனியாத தாகம் கொண்டு அந்த வலிகளையும் வேதனைகள் வழியாக இறைவன் தன்னோடு பேசுகிறார் என்று நினைத்தார். இந்த அல்போன்சா அம்மா நமக்கு கூறும் செய்தி, வலியோ வேதனையோ துன்பமோ துயரமோ அது வழியாக கூட கடவுள் நம்மிடம் பேசலாம். எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இறைவன் பெயரால் அதை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களோடு பேசுவார், உங்களை வழிநடத்துவார்.
அன்னை மரியா அவர் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்க இந்த நாளை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் அல்போன்ஸ் அம்மாவுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.